ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 5-6 காய் போட்டு சாம்பார் தான் வைக்கிறேன். இந்த எல்லா காயும் போட்டு செய்கிறதுனால காய் பொரியல் செய்யணுன்றது கூட அவசியம் இல்லை. எல்லா ஸ்ட்ரென்த்தும் இதிலே இருக்கும். ப்ரோட்டீனோடு சேர்ந்து எல்லா காயும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இதுக்கு அவரைக்காய், சொரக்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை ஒரு 3 தடவை கழுவிட்டு புது தண்ணியை ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடலாம். ஒரு 6 பல் பூண்டு போட்டுடலாம். குக்கர் மூடியை போட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கி வச்சிடணும். இந்த பக்கம் ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை போட்டு வரமிளகா, கருவேப்பிலை தழை போட்டு சிம்லேயே வச்சு வதக்கி விடலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே ஒரு 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி அதையும் இதில் ஊற்றிடலாம். நல்லா வதக்கி விடலாம். நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே இந்த வெட்டி வச்ச காயெல்லாம் இதிலே போட்டுடலாம். சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூனு, ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு லெமன் அளவு புளி கரைச்சி வச்சுருந்தேன், சின்ன லெமன் அளவுக்கு. அதையும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ எடுத்து பார்த்தா காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ பருப்பை எடுத்து நல்லா கரண்டிலே மசித்தாலே மசிஞ்சிடும். அதையும் எடுத்து இதிலே ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணியும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டியாகவே இருக்கட்டும், தண்ணி மாதிரி வேணும்னா இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கரும்பு சர்க்கரை ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகம் போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கரும்பு சர்க்கரை உங்களோட ஆப்ஷனு. அது ஒரு மாதிரி கடுப்பு அடிக்காமல் இருக்கும், புளியோட கடுப்பு. அதனால் கொஞ்சம் கரும்பு சர்க்கரை போடுவோம். நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தலையை கட் பண்ணி தூவி விட்டுடலாம். கம கமன்னு இருக்கும் இந்த சாம்பார். பொரியல் எதுவுமே தேவையில்லை, அப்பளம் மட்டும் இருந்தால் கூட போதும். முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பொரியல் செய்யாத அன்னைக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.